எனக்கு எப்பவுமே இதனோட கருத்து என்னது அந்த சாங் இப்படி அது என்ன தள்ளி விடுற சாங், என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரு சாங், அதுதான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரு சாங், ஓகேவா? எல்லாரும் எந்திரிச்சுலாம் நிற்கும், நான் ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? வாழ்க்கையோ சிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவித்து இளமையை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா, வசதியை தேடுங்கடா, யோ இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. உழைக்கும் கைய நம்பி நாளைக்கு உலகமே இருக்குதடா, உண்மைக்கு போராடி குரல் கொடுத்த ஊரே வணங்குமடா, நான் உங்க தோழன் நீ அந்த நண்பன் பிரிவே இல்லையடா, இந்த நாளைய உலகம் இளைஞர்கள் கையில் நம்பிக்கை வையுங்கடா, என் மேல நம்பிக்கை வையுங்கடா, யோ இனி ஜல்சா பண்ணுங்கடா, உஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா இனி ஜல்பா இல்லையா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. தேங்க்யூ. ஒரு ஷோவோட ஆங்கர் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்வேன், அவங்க வந்து ஒன் மேன் த ஆர்மின்னு தான் சொல்லுவேன். அவங்க தான் எந்த ஷோவாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஷோவாக இருந்தாலும் அதை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது வந்து அது ஒரு ஆங்கர் கையில் தான் இருக்குது. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம விஜய் டிவியில் டிடி மாட்டை தான். அது எந்த ஷோவாக இருந்தாலும் அப்படி நின்று அது எவ்வளோ அப்படி டல்லாக போனால் கூட அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி அந்த ஷோவை ஹிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு ஃபீமேல் ஆங்கர்னால் அது வந்து பிரியங்கா தான். ஏன்னா இது முத வந்து நான் பார்த்துருக்கேன், தெரியும். அவ்வளோ குண்டாக இருக்கும், என் ஒய்ஃப் மாதிரியே தான், பேரும் பிரியங்கா தான். ஆனால் அந்த சொன்னிச்சு, ஆனால் இந்த மாதிரி இந்த ஷோக்கு நான் வந்து விஜய் டிவிக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு. ஆனால் உன்னை பங்கப்படுத்துவாங்கப்பா, கேவலப்படுத்துவாங்க, மரண கலாய்ப்பாங்க. ஒன்றில் நீ சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸோட கூலாக வாங்கிட்டு நீ திருப்பி கொடு, அதுக்கப்புறம் அந்த ஷோ எப்படி ஆகுதுன்னு பாருன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஷோலையும் என்ன கலாய்ச்சாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மற்ற சேனலை விட அதிகமான கமெடியன்ஸ் உள்ள ஒரு சேனல்னால் நம்ம விஜய் டிவி தான். கிட்டத்தட்ட 20-25 பேர் இருக்கானுங்க, வச்சு செய்வானுங்க. ஆனால் ஒரே ஆள் எல்லாத்தையும் வச்சு செய்யும். அந்த மாதிரி ஒரு ஆங்கர், எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ். காலையில் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வந்தாலும் சரி, 7 மணிக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் 3 மணிக்கு போனால் கூட அந்த ஸ்மைலிங். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷோ பண்ணோம் ஸ்டார்ட் மியூசிக்கு. அன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்து நம்ம படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்து பிளான் பண்ணி பண்ண படத்துக்காக ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்து அவ்வளோ டல்லாக நடக்கவே முடியல. ஆனால் வந்துட்டு திரும்ப நைட்டு எங்கள் ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் 3:30-4 மணிக்கு தான் வீட்டுக்கு போனால். ஸோ அப்படி எப்போயுமே ஸ்மைலிங் ஃபேஸ். அதெல்லாம் ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான், ஒரு ஆள் நின்று ஒரு ஷோ ஃபுல்லாக வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸ் உள்ள பிரியங்கா இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும், இன்னும் நிறைய பேரை நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அண்ட் மாக்காப்பா, I love you. You are also. I too love you. Thank you.